எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில குழந்தைகளுக்கு 12 வயது வரை கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் குறித்து நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்மளோட டவுட்டுக்கெலாம் நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை குழந்தைகள் நல பிரிவு சிறப்பு மருத்துவர் டாக்டர் டி மீனா அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. வெல்கம் மேம். வெல்கம் மேம், 12 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்றது ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லுங்க மேம். குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி எப்படி அவங்க பில்ட் ஆகணும், அவங்க மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து, அவங்களோட மென்டல் க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத், இது எல்லாத்துக்குமே உணவு தான் மெயின். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஒரு சீராக நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்கள டெவலப் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க உடம்பும் அவங்கள பார்த்துக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவங்களுக்கு அடிக்குவேட்டான இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி ஃபுட்ஸு, இம்யூன் பூஸ்டர்ஸோட ஃபுட்ஸு, நல்ல நியூட்ரிட்டிவ் ஃபுட்ஸ், ஒரு பேலன்ஸ் டயட், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக அந்த கிட்ஸ்க்கு கொடுத்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்க உடம்பு அவங்கள திருப்பி பார்த்துக்கும். அதுதான் அதோட பேசிஸ். ஓகே மேம். ஸோ அப்போ இந்த 12 வயது வரை கொடுக்குற உணவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா மேம்? கண்டிப்பாக அந்த டைமில் கொடுக்குற ஃபுட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அதனால தான் குழந்தைக்கு சாப்பாடுன்ற போது எல்லா மதரும் பேனிக் ஆவாங்க. ஸோ இட் ஷுட் பி குட், இட் ஷுட் பி த பெஸ்ட், எல்லாமே சிறந்ததாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதே பெரியவங்கன்னா கூட நான் வெளியில் போகிறேன் சாப்பிட்றனாலும் they just take it for granted. மெயின் பேசிஸ் இதுதான். ஏன்னா ஒரு நாளும் முக்கியம், ஒரு நாளும் அந்த குழந்தையோட வளர்ச்சியில் முக்கியமான பாதைகள், அதனால் நிறைய கேர் தேவை. ஓகே மேம். ஸோ அதாவது எந்த வயதுலேருந்து இந்த குழந்தைகளுக்கு உணவு அப்படின்றத ஆரம்பிக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். பிறந்ததுலேருந்தே உணவு வேணும் இல்லையா? தாய்ப்பால் ஃபஸ்ட் உணவு. ஓகே. ஸோ ஃப்ரம் பர்த், ஓகே, அதுவும் இப்போதைக்கு விதின் 6 நம்ம சொல்கிற 30 மினிட்ஸ் பிறந்ததுலேருந்தே நம்ம தாய்ப்பால் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப் டு 6 months எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட், அதாவது தாய்ப்பால் மட்டும்தான், கூட தண்ணி வேறு எதுவுமே இல்லாமல் தாய்ப்பால் மட்டுமே தான் ஃபஸ்ட்டு 6 monthsக்கான உணவு. அதுதான் பெஸ்ட் ஃபுட். 6 monthsக்கு அப்புறமா தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கூட சேர்ந்த மற்ற வீனிங் ஃபுட்டும் சேர்ப்போம். அதுக்கு ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி மசிச்ச ஃபுட் இருக்க அந்த சாஃப்ட்னஸ்லேருந்து ஒரு ஸ்டர்டி ஃபுட்டாக நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் பல்லெல்லாம் வளர்ந்த பிறகு அதுங்க கடிக்கக்கூட தன்மையில் ஸோ ஃபுட்டு மாறும். ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு லிக்விட் பதத்தில் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ஃபுட்டை ஆரம்பித்து ஒரு செமிசாலிட் கன்சிஸ்டன்சியில் அடுத்த 2 to 3 yearsக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுங்க பல்லெல்லாம் நல்லா வளர்ச்சி ஜுவாலாம் நல்லா வளர்ந்த பிறகு கடினமான பொருளாக நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் பி அ ஸ்லோ ட்ரான்சிஷன். அதனால் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற உணவும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஏஜ் பாருங்க. எஸ் மேம். ஸோ அப்போ திட உணவு ஆரம்பிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிட் ஃபுட், அது ஒரு 6 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா மேம்? ஸோ அந்த ஃபுட் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். யூஸ்வலாக இப்போ நம்ம 6 months இப்போ யூஸ்வலாக அவங்களோட மெட்டர்னிட்டி லீவ் அப்போ முடியுது. ஸோ முன்னாடியே ஆரம்பிக்கலாம், நிறைய மதர்ஸ் ஆர்வமாக கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் வி கோ இன் ஃபார் ஆஸ் பர் கவர்மெண்ட்ஸ் பிளான் 6 months வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீனிங் டயட்டுக்கு ஆக்சுவலாக 2 weeks இருந்தால் போதும். ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா காலையில் வரைக்கும் அம்மாவோட பாலை கொடுத்துட்டு வில் ஸ்டார்ட் வித் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வேவிச்ச உணவு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி இட்லி. நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறதே இட்லி பால் சர்க்கரையில் கரைச்சிட்டு ஸ்பூனில் பொறுமையாக உட்கார வச்சு கொடுக்க சொல்லுவோம். ஸோ ஈச் வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்பூனில் கொடுக்குறோம், உட்கார வச்சு கொடுக்க சொல்லுவோம், படுக்க போட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஆஸ் அண்ட் வென் த சைல்டு டேக்ஸ் இட், எவ்வளோ குவான்டிட்டி, யூஸ்வலாக ஒரு 4 இட்லிலேருந்து ஆரம்பிக்கும். குழந்தை அது சாப்பிட புறையேறாமல் இருந்துச்சுன்னா அது 1/2 இட்லி, அப்புறம் 3/4 இட்லி, இப்படி ப்ரொசீட் ஆகும். ஸோ இட்லியில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாமே குக்டு ஃபுட்ஸில் நம்ம ஸ்லோவாக கொண்டு போகிறோம். தின் கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஹோம்மேட் ஃபுட் மட்டும்தான். ஓகே மேம். ஸோ நேயர்களே, 12 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் குறித்து உணவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும், ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பிரெயின்போக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள். 227170 2275 230 இந்த எண்களில். மேம், இப்போ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் மேம். ஆக்சுவலாக நம்ம எல்லா உணவுலேயும்
சத்து இருக்குது, சத்து இல்லாத உணவு இல்லை. நம்மளுக்கு அந்த ஏஜுக்கு எந்த சத்து நிறையா தேவைன்றதை தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு க்ரோயிங் சில்ட்ரன்ற போது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரோட்டீனோட சேர்த்து கம்மி கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து நம்ம உணவு முறை வருது. நம்ம வளர வளர அதோட ப்ரொப்போர்ஷன் நம்ம நெசசிட்டி அதுலேயே அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் மதராக இருக்கும் போது அவங்க டயட் சேஞ்சஸ் கொஞ்சம் எல்டர்லி ஆனோடனே ஈஸியாக ஜீரணமாகிற உணவு அப்படின்னு வருது. ஸோ பேசிக்கலி ஆல் அவர் ஃபுட் ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் நியூட்ரிஷன். சத்து இல்லாத ஃபுட்டு கிடையாது. பட் அந்த சத்து நம்ம உடலுக்கு நம்ம ஏஜுக்கு ஏற்றபடி இருக்குதான்றது மட்டும்தான் முக்கியம். எலும்பு வலுவடைய என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யங் மதர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லைங்களா மேம்? நம்ம நிகழ்ச்சி மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஏஜ் வைஸ் போனோம்னா திஸ் வில் பி மோர் ஸ்பெசிஃபிக். ஏன்னா அப்போ தான் அது மாறும். இப்போ யூஸ்வலாக நம்ம இப்போ வீனிங் டயட் சொல்லும் போது நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக ப்ரிஃபரபுளாக வெவிச்ச சாப்பாடு, சாஃப்டான சாப்பாடு, இதுதான் நம்ம வந்து 6 months ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்க போகிறோம் அலாங் வித் பிரஸ்ட் மில்க். இதை கொடுத்துட்டு ஒரு 10-11 monthsக்கு வரும்போது கொஞ்சம் கடினமான சாப்பாடு கொடுப்போம். அதாவது பாதி மசிச்ச சாப்பாடு, சாதம் வந்து பாதி மசிச்சு கொடுப்போம். த மெயின் எய்ம் இஸ் ஒரு வயசு ஆகும்போது அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் செய்கிற அந்த அரிசி சாம்பார் சாதத்தை முழுசாக சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு வரும். ஒரு அளவுக்கு வரும், இல்லை ஒரு கரண்டியால் மசிச்ச அளவுக்கு வரும். ஒரு மிக்சியில் போட்டு மசிக்காத அளவுக்கு we can bring up. பட் நம்மளோட வீட்டில் செஞ்ச சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்றதுக்கு எந்த மாடிஃபிகேஷனும் இல்லைன்னா 5 to 6 years எப்படி வேணாலும் ஆகும். இதுக்கு நம்ம ஃபுட்டு வந்து 12 months முடியும் போது வீட்டு சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த குழந்தைய தயார் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வீட்டில் சாம்பார் இருக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுக்கலாம், மேலோட்டமாகவே பிள்ளைக்கு கொடுக்கலாம், கூட்டு கொடுக்கலாம், கீரை மசிச்சது கொடுக்கலாம், காரக்குழம்பு கூட பட்டும் படாமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான்வெஜ் இருக்கும் போது அது தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முட்டை எப்படியும் டெய்லி கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப முள் குத்தாத மீன், ஸோ அந்த முள்ளெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு சூவிங்க்கு நிறைய டைம் கொடுக்காத ஃபுட்ஸு தவிர மிச்சம் எல்லாமே நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டு லைட்டாக மாடிஃபிகேஷனோட நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏஜ் வந்து இப்போ வந்து கால்சியம் ரிச்சுன்னு சொல்லும் போது மில்க் எப்படியும் நம்ம வீட்டில் கொடுக்க போகிறாங்க. எப்படியும் 2 glass பால் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்னா பாலை தண்ணி விடாதீங்க. பால் நீங்கள் 2 glass கொடுத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் 2 glassனால் அது பாலாக தான் இருக்கணும். நீங்கள் ஊற்றுற தண்ணிக்கெலாம் அது கணக்கு கிடையாது. ஸோ இஃப் இட் இஸ் 2 glass milk it should be only milk, no water. whatever milk you buy, whether அந்த பால்காரர்கிட்ட வாங்குறீங்களோ இல்லை நம்ம பேக்கெட் பால் வாங்குறீங்களோ சுண்டை காய்ச்சி பிள்ளைக்கு எடுத்து வச்சுருங்க. பிள்ளைக்கு பால் 1 glass கொடுத்தா அது பாலாக மட்டும்தான் இருக்கணும், தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிற க்ரோயிங் போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு கால்சியம் கொடுக்க முடியும். மற்றது ராகி கஞ்சிலாம் கொடுத்தாங்கன்னா மிச்சம் கால்சியம் கவர் ஆகிடும், முருங்கைக்கீரையிலையும் நிறையா கவர் ஆகிடும். கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த உணவுகள் கால்சியம் என்ரிச் ஃபுட் இல்லைங்களா மேம்? ஸோ இதை தாண்டி அந்த பாலில் வந்து சேர்க்கக்கூடிய இனிப்பு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, என்ன மாதிரியான இனிப்புகள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக 1 வயசு வரைக்கும் ஆடடான சால்ட்டு சுகரை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்களோட கிட்னி வளர்ந்துட்டுருக்கோம். அப்புறம் நிறைய சுகரியாக கொடுத்தோம்னாலும் நிறைய சொத்தப்பல் வரும். அந்த பல் முளைக்கிற டைம்லேயே சில டைம் சொத்தை வரலாம். நம்ம ரொம்ப ப்ரஷ் பண்ண மாட்டோம். அதனால் லெஸ் தேன் 1 year நோ ஆடட் சால்ட் அண்ட் சுகர். 1லேருந்து 2 வயசு இருக்கிற குழந்தைக்கு மிதமான உப்பு சேர்த்துக்கலாம், அப்பயும் சர்க்கரை இல்லை. 2 yearsக்கு மேலே தான் ஒரு நார்மல் சுகருக்கு கொண்டு போகிறோம். அப்பயுமே ரொம்ப சுகரியாக பார்த்துக்க வேண்டாம். அந்த 2-3 yearsக்கு மேலே ஒரு வேளை நம்ம கொடுத்தோம்னாலும் மெயினாக என்ன பண்ணலான்னா 2 வேளை ப்ரஷ் பண்ண சொல்லிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்வீட்டண்டாக சாப்பிட்டுச்சுன்னா பிள்ளைய வாயாவது கொப்பளிக்க சொல்லலாம். ஸோ அந்த கேவிட்டிஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ இப்போது இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 yearsக்கு அப்புறமா வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைமில் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். ஏன்னா ரொம்ப ஹரிபரியாக கிளம்புவாங்க காலையில், குழந்தை எழுப்பி கிளப்புறதே வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இதில் அவங்களுக்கு ஃபுட் அப்படின்றது எப்படி எந்த அளவுக்கு எப்படி கொடுக்கணும், ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் கொடுத்தா அவங்க அதை எடுத்துப்பாங்க அப்படின்றது சொல்லுங்கள் மேம். ஓகே. யூஸ்வலாக இந்த 2-2.5 வயசு வீட்டில் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட் இயரில் தான் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது குழந்தைங்களுக்கு. ஸ்கூலில் போய் அடாப்ட் பண்ண முடியல, ஸ்கூல்லையே லஞ்சு சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷன் வருது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவும் இருக்க மாட்டுது, அவங்க அம்மா ஊட்டுற மாதிரியும் வராது சாப்பாடு. ஸோ அந்த டைமில் தான் நிறையா வெயிட் லாஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அந்த டைம் அந்த 1 year 2 year டைம் 3 to 4 yearsல தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த டைமில் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுற ஃபுட்டு ப்ரிஃபரபிளாக அந்த பிள்ளை என்ன சாப்பிடும்
ஒரு சாய்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்காம நம்ம வீட்டில் இந்த குழந்தைக்கு லைம் ரைஸ் பிடிக்கும் கொடுத்துருங்க, தயிர் சாதம் தான் சாப்பிடும் கொடுத்துருங்க. நம்ம ரொம்ப கணக்கு பண்ண முடியாது. பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் தான் பிடிக்கும், வேறு எந்த காயும் சாப்பிட மாட்டுது, அவளா எடுத்து சாப்பிட மாட்டா அப்படின்னு இருந்தால் ஜஸ்ட் கிவ் த சைல்ட் வாட் ஷி ஹேஸ். பிகாஸ் அப்போ தான் அவள் ட்ரெயின் பண்ணிக்கிறா சாப்பிட்றதுக்கு. அதுவே அந்த பிள்ளை வீட்டுக்கு வருதில்லை ஸ்கூல் முடிச்சு, அப்போது நீங்கள் சமைச்ச சாப்பாடு, நீங்கள் பேலன்ஸ் டயட்டாக வீட்டில் செஞ்சு வச்ச சாப்பாடை ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே கொடுங்க. நம்மளோட ஆர்வத்தை எல்லாமே லஞ்ச் பாக்ஸ்லேயே கொடுத்தோம்னா அந்த குழந்தை அதை திறந்து வச்சு சாப்பிடாது. அந்த மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு இல்லை. நிறைய நாள் வந்து ஃபுட் வந்து ரிட்டர்ன் தான் திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அம்மா வந்து பேக்காக நல்லா சாம்பார் தலன்னு போட்டு வைப்பாங்க, அது மதியம் ஹார்ட் ஆகிடும், குழந்தைக்கு சாப்பிட முடியாது. யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, குழம்போடு அந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு அங்கே போய் எடுக்கும் போது அதுக்கு தெரியல. ஸோ அது உதிரியாக வர மாதிரி சாதம் தான் ப்ரிஃபர் பண்ணுது. சில பிள்ளைங்க வந்து சப்பாத்தி ரோல்ஸ் பண்ணால் சாப்பிடுது, சாண்ட்விச்சஸ் பண்ணால் சாப்பிடுது, ஓரளவுக்கு கிண்டல் சாதம் எல்லாமே சாப்பிட்டுடுதுங்க. அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சம் வத்தல் இல்லை பொட்டேட்டோ அந்த மாதிரி தான் மெஜாரிட்டி எடுத்துக்குது. ஆம்லெட் வச்சா கூட குழந்தைங்க சாப்பிட்டுடுது. பட் இப்போ நம்ம இன்னும் நினைக்கிறோம் இல்லையா, கூட்டு வைக்கணும், கீரை கடைஞ்சி வாரத்தில் 2 தடவை கொடுக்குறோம், இது எதையுமே அதில் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்கணுன்ற நினைக்கிற அந்த உணவு, அதுக்கான பருப்பு, காய், எல்லா ஃபைபரும் அதில் சேர்ந்துடும். நைட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஓகே மேம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வாழைப்படம் கலா பேசுகிறேன் மேம். ஓகே கலா மேடம், ஸோ வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் டாக்டர் இருக்காங்க, உங்ககிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம், பாப்பாக்கு 12 வயசு ஆகுது வச்சுங்களா. அவங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்றாங்க, பேக் தூக்கிட்டு வருது. அது எதனால், எது மாதிரிலாம் நியூட்ரிஷன் கொடுக்கலாம், அவங்க ஏன் அது மாதிரி வலிக்குது, அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அவங்க ஞாபகம் வரணும், இவங்க மட்டும் இல்லை நிறைய பசங்க சொல்கிறாங்க ஞாபகம் வர மாட்டுது. எதனால அவங்களுக்கு ஞாபகம் படிக்கிறது ஞாபகத்துக்கு வர மாட்டுது மேம்? இது மாதிரியான விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க மேம், கேட்டுக்கிறேன் ரேடியோவில். தேங்க்யூ மேம். நன்றி. கலா அவங்களோட பாப்பாவுக்கு 12 வயசு ஆகுதுங்களாம். ஸ்கூல் முடிச்சு வந்து கை காலெலாம் ரொம்ப வலிக்குது, அசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 12 வயசு குழந்தைன்றதுனால நம்ம நினைக்கிற எல்லா உணவும் மதியம் பேக் பண்ணி கொடுக்க முடியும் ஓரளவுக்கு. ஸோ அதில் அவங்க ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி காலையில் அந்த 10-10:15 அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைமில் ஏதாவது ஜூஸ் வச்சு அவங்க அம்மா கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் ஃப்ரெஷ் ஜூஸாக ஏதாவது கொடுக்கலாம், இல்லை பழத்தை கூட நறுக்கி வைக்கலாம். ஸோ தட் ஏன்னா படிக்கிற ஏஜ் ஆகிடுச்சு, குழந்தை வளர்ச்சி வர டைமும் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சு தரலாம் அந்த குழந்தைக்கு. ஸ்கூல் முடித்து வந்துட்டு டீ காஃபி கொடுக்காம ஒரு சத்துமாவு கஞ்சி கூட அந்த டைம் கொடுக்கலாம். சுண்டல், சத்துமாவு கஞ்சி, அந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வெவிச்சு, அந்த மாதிரி வெவிச்ச உணவு, இது மாதிரி ஹை ப்ரோட்டீன் உணவு கொடுத்தோம்னா இந்த ஏஜுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ அவங்களுக்கான அந்த லெக் பெயின்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக நைட்டு சாதம் தான் தரணும். இந்த மாதிரி வளர பசங்களுக்கு டிஃபன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம் பசங்க. பட் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற எல்லா நியூட்ரிட்டிவ் வேல்யூவோட ஃபுட்டும் சாப்பாட்டில் சேராது. நம்ம வீட்டில் நிறைய குழம்பு பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், எதுவுமே அந்த பிள்ளைக்கு போய் சேராது. ஏன்னா மதியம் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவசரமாக அந்த அம்மாவால் செய்ய முடியாது, காலையில் நிறைய ஸ்கிப் ஆகும் ஃபுட். ஸோ மேக் இட் அ பாயிண்ட், அவங்க வந்து நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ மதியமும் நைட்டும் ரைஸ் கொடுத்துட்டு காலை டிஃபன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பழம் நறுக்கி டெய்லி வைக்கலாம். ஒரு கிளாஸ் சத்துமாவு கஞ்சி கொடுக்குறாங்கன்னா ஐ திங்க் இந்த அவங்க பாடி ஏக் சொன்ன ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். அவங்க ஞாபக சக்திக்கு ஒன்று கேட்டாங்க. ஸோ மெனி ரீசன்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா பசங்க வந்து அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். அவங்க சொல்கிற அந்த 12 இயர்ஸ்னால் 7th 8th எல்லாம் அந்த ஏஜில் வருது. தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் மோர். உணவு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர் தான். ஆஸ் அ பேரண்ட் அவங்க சப்போர்ட்டிவ் மெஷர் பண்ணணும். எனிவே ஸ்கூலில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுலேருந்து சரியாயிடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆஸ் அ மதர் அவங்க என்ன சப்போர்ட்டிவாக கொடுக்கலான்னா இந்த நட்ஸ் பால் கொடுக்கலாமா, அதாவது நம்மளோட வேர்க்கடலை, கொஞ்சம் கேஷ்யூஸு, ஆல்மண்டு, இது எல்லாமே நம்மளுக்கு டெய்லிலாம் பசங்களுக்கு கொடுக்க முடியாது. அது வந்து ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் டேட்ஸு இல்லைனா அத்திப்பழம் இல்லை திராட்சை, இதை வந்து மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிட்டு நேச்சுரலாகவே அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். அதில் ஜஸ்ட்டு பால் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 வீக்லேருந்து 10 days ஒன்ஸ் அந்த பால் தீந்துடும். ஸோ அந்த பாலில் டெய்லி 2 கொடுத்தா இந்த மாதிரி ப்ரோட்டீன் குறைபாடு கம்மியாக இருக்கிறது பிள்ளைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல் பேக், ப்ரோட்டீன் பேக்கு, நியூட்ரிஷன் பேக்கு. ஸோ வந்து தனித்தனியாக நான் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது இந்த வளர பிள்ளைங்களுக்கு, ஞாபக மறதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டில் இதை செஞ்சு கொடுக்கலாம். இதை நான் வெளியில் போகல, ஏன்னா வெளியில்
கறியில் வந்து அவன் பல தரப்பட்ட சுகர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேரும். இது வீட்டிலே செய்யலாம். வீட்டில் ஸோ நேச்சுரலாக நம்ம டேட்ஸ் இது எல்லாமே சேர்க்கும் போது அந்த க்ளூயிங் எஃபெக்ட் வரும். அதுக்கான இனிப்பும் அதில் வந்துடும். ஆடடாக நம்ம சர்க்கரை கூட சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், பெரியவங்களும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கும் அந்த அம்மா சொன்ன ப்ராப்ளமே இதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மதியம் லஞ்ச் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ என்ன அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஸோ மார்னிங் டைம் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கும் இல்லைங்களா மேம், அவங்க எழுந்திருக்கிற டைம், அதுவும் இப்போ தான் நியூலி ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு குழந்தைனா ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வந்து காலைல எழுந்து சாப்பிட்ற அளவுக்கு தெளிவாக இருக்கணும். அதாவது 8 மணிக்கு ஸ்கூல்லாம் 7:30 வரைக்கும் குழந்தை தூங்கிட்டு ஒரு அரை தூக்கத்திலேயே உடம்பு ஊற்றி யூனிஃபார்மை மாட்டி சாப்பிடுன்னா சாப்பிடாது. அது டாய்லெட்டும் போயிருக்காது, சாப்பிட்றதுக்கான பசியும் வந்திருக்காது, ஸ்கூல் போகிற அந்த மூட்மே இருக்காது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த காலைல கொடுக்குற சாப்பாட்டை அந்த குழந்தை தெளிவாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம கொடுக்குற ஃபுட் அந்த டைம் இறங்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாவது அந்த குழந்தை எழுந்துக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியோ பாலோ காலைல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நடக்க விடணும். லெட் த சைல்ட் கோ. அதுக்கப்புறமா தான் நார்மல் பவல்ஸ் ஓப்பன் ஆகும். டாய்லெட்லாம் போனால் தான் அடுத்து வேலை பசி பற்றி அதை நினைக்கும். அதுக்கப்புறம் அது குளித்து வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து எப்படி பார்த்தாலும் லெஸ் ஆயில் ஃபுட்ஸ், அவ்வளோதான் அவங்களோட சாய்ஸ் தான். ஆனால் டெய்லி இட்லி கிடையாது. டெய்லி இட்லி வச்சா யாருமே சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த 3 வயசு 4 வயசு குழந்தை வந்து சாப்பிடாது. ஸோ தேர் கேன் பி அ வெரைட்டி. நீங்கள் அம்மா மெனக்கிட்டு செஞ்சால் குழந்தை ஹாப்பியாக சாப்பிடும். பூரியும் சாப்பிடும், சப்பாத்தி சாப்பிடும், இடியாப்பம் சாப்பிடும், பொங்கல் சாப்பிடும். ஸோ இட்ஸ் அ சாய்ஸ் மேட் பை மதர். யூஸ்வலாக என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன குழந்தைங்க இருந்தால் நிறைய ஃபுட்ஸ் அம்மா மறந்துடுவாங்க அவங்களோட வேலை பலூவில். ஸோ இந்த வெரைட்டிலாம் பிடிக்குதா இல்லையான்னு ஒரு சின்ன டைம் டேபிள் கூட போட்டுக்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போது அது மாதிரி போட்டுறது உண்டு. ஏன்னா ஐ ஃபெல்ட் தட் நிறைய ஐட்டம் எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால வி யூஸ்ட் டு புட் அப் அ டைம் டேபிள். இன்றைக்கி காலையில் இதுன்னு. ஸோ நான் வந்து முன்னாடி நாளே எங்கள் அம்மா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மறுநாள் ஆன்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி இந்த ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம். சைல்டேயோட சேர்ந்து நம்ம ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டோம்னா, அப்போ நீ தானே கேட்ட, நீ சொன்னதுனால தானே அம்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக டிஃபன் எல்லாம் நம்ம அம்மா செஞ்சிடறாங்க. ஆனால் அந்த டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் அந்த டைம் அவங்களால சாப்பிட முடியாமல் போகுது. அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி தான் ஃபுட்டை டேஸ்ட்டாக கொடுத்தீங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே மேம். லிக்விட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் மேம் மார்னிங் டைமில்? கொடுக்கலாம், தீஸ் மாதிரியும் கொடுக்கலாம். பட் எல்லாமே கலந்துருக்கணும். அதாவது பருப்பு, இந்த நட்ஸ் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம், நைட்டு ஊற வச்சுக்கலாம். காலைல ஒரு பனானா போட்டுட்டு கூட மில்க் போட்டுட்டு ஸ்மூத்தி மாதிரி கொடுக்கலாம். அதில் அப்படி போடும் போது ஒரு டேட்ஸும் போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட தேவையில்ல. அதே மாதிரி நம்மளோட நவதானிய கஞ்சியும் கொடுக்கலாம். நவதானிய கஞ்சி காலைல காய்ச்சியும் கொடுக்கலாம். என் புள்ள சுத்தமாக உட்காந்து மெல்னு சாப்பிட மாட்டுது, போகிற அவசரத்தில் எந்தாவது வாயில் நான் கொடுத்தேன்னா குடிச்சிடறானே தவிர சாப்பிட மாட்டேறான். ஆனால் எனக்கு அது ஹைலி நியூட்ரிட்டிவாக வேணும்னா இந்த ஸ்மூத்தி ஆப்ஷனும் சத்துமாவு கஞ்சி ஆப்ஷன்ஸும் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்குது. அதனால் அதை பண்ணலாம். நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு ஃபுட்டு வாங்கி நமக்கு மற்ற அந்த பாலில் ஊற வச்சு வெளியில் வாங்குகிற அந்த ஐட்டம்ஸ்லாம் விட வீட்டில் செஞ்சு கொடுக்குற இந்த ஐட்டம்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ லிக்விட் ஃபார்ம்னா திஸ் வில் பி பெட்டர். ரொம்ப சுத்தமாக முடியலனா ஆம்லெட் சாப்பிட தயாராக இருந்தால் ஆம்லெட் கூட கொடுத்து அனுப்பிடலாம் பசங்களுக்கு. அதனால் யூ கேன் கிவ் தெம் இந்த மார்னிங் டிஃபன். ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ஜி அப்புறம் இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வருது இல்லை மேம்? ஸோ இதை எப்படி வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த ஃபுட் மூலயமா சிலது வந்து ஒத்துக்காமல் போகிற மாதிரி இருக்கும், சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மேம். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இல்லை அந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் வருங்களா ஃபுட்டால் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். வருமா சில பிள்ளைங்களுக்கு, அதுவும் இப்போல்லாம் நிறைய ஃபுட் அலர்ஜிஸ் இருக்குது பசங்களுக்கு. அது அந்த யூஸ்வலாக அந்த வீனிங் டயட்டில் தானே தடவை நம்ம வெளி சாப்பாடு எல்லாம் சேர்க்குறோம். அப்போ நம்ம சொல்கிறது யூஸ்வலாக என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய உணவு, அதுதான் ரூல். ஏன்னா அந்த சாப்பாடு ஒத்துக்குச்சா இல்லையா, அதனால் கொஞ்சம் டாய்லெட் தண்ணியாக போகுதா, அதனால் ஏதாவது ரியாக்ஷன் வருதா, இது எல்லாமே பார்க்கறதுக்காக தான் ஸ்டெப் வைஸாக கொடுப்போம். ஸோ ஒரு வாரத்தில் 2-3 உணவு புதுசாக காலைல ஒரு நியூ ஐட்டம், ஈவினிங் ஒரு நியூ ஐட்டம் கொடுத்தோன்னா எதுக்கு பிள்ளைக்கு ஒத்துக்கலன்னு நமக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக அந்த ட்ரையல் அண்ட் எரர்லாம் அந்த less than 1 இயரில் கிட்டத்தட்ட கடந்துருவோம். அதனால தான் இந்த கிராபு ப்ரானெல்லாம் வந்து நியரிங் 1 இயரில் தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுக்கெலாம் கொஞ்சம் ரிஸ்க், அலர்ஜி ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஸோ அவங்க யூஸ்வலாக கண்டுபிடிச்சிப்பாங்க. அந்த 1 இயர்க்குள்ளே தெரிஞ்சிடும்
சில அறிகுறி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சி கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த உணவு அவங்க ஒத்துக்கலையோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா ஒரு தடவை ஒரு உணவு நம்மளுக்கு லைட்டாக ஒரு தாடை வீக்கமோ வாய் சுற்றி வீக்கமோ வந்ததுன்னா 2வது தடவை பல மடங்கு அதிகமாக தான் வரும். ஓகே மேம். ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த உணவு பர்டிகுலர் நட்ஸோ ஏதோ ஒன்று ஒத்துக்கல, சில பிள்ளைங்களுக்கு பசும்பால் கூட ஒத்துக்காமல் இருக்குது. ஓகே. அதே மாதிரி கேக்கு அலர்ஜி கூட நிறைய பிள்ளைங்களுக்கு வருது. ஸோ நம்ம கொடுத்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ புதுசாக நம்ம அந்த 6 months to 1 year எந்தெந்த உணவு கொடுக்குறோமோ நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒத்துக்குதா இல்லையா, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று பண்ணுறாளா, வேறு ஏதோ ஒரு கஷ்டம் சொல்கிறாளா, மூச்சோட கஷ்டம் சொல்கிறாளா, வாய் வீங்கின மாதிரி இருக்குதா, இமீடியட்லி ஷிஃப்ட் த சைல்டு டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் த ஃபர்ஸ்ட் எய்ட் டன். அப்புறம் லெசன் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ எந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டா இது ஒத்துக்கலன்னா திருப்பி நான் கொடுத்து பார்க்குற ட்ரையலை நீங்கள் அப்போதைக்கு எடுக்கக்கூடாது. ஓகே மேம். இப்போ நியூலி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதை கண்டிப்பாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். கண்டிப்பாக. அதனால தான் நியூ ஃபுட் எடுக்கும் போது வீக்லி 1 நியூ ஃபுட் பர் வீக், அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ இப்போ இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 6 years குழந்தைங்களுக்கு பார்த்தா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்பப்போ வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மேம் ஃபுட் ப்ராக்டிஸில் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம்? வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு இன்டைஜஷன் வராது. நீங்கள் வெளியில் சாப்பிட போனால் தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெஜாரிட்டி வரும். எனக்கு தெரிஞ்சு 90% ஹோம் ஃபுட்டில் இது வராது. வெளியில் போனோம், சரி போகலாம், சாப்பிட்லாம், தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் கொஞ்சம் நல்ல இடத்துல கொஞ்சம் சுகாதாரமாக செய்கிற இடத்துலேருந்து பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். இன்டைஜஷன் மட்டும் இல்லை, டயரியாவோடய வருது. எங்களுக்கு யூஸ்வலாக அந்த டயரியா பசங்க நிறைய வர்றது என்னென்னா மண்டே மார்னிங் தான் வராங்க. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே நம்ம ஊரில் பீச்சில் நிறையா சாப்பிட்றாங்க, வெளியில் சாப்பிட்றாங்க, சாப்பிட்ற இடத்துல கை கழுவிட்டு சாப்பிட முடியாது, அங்கே இருக்கிற தண்ணி, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அதர். அந்த கேசஸ் எல்லாமே நிறைய ரிப்போர்ட் ஆகிறது ஒரு ஹாலிடே முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த இது வருது. ஸோ கொஞ்சம் நல்ல இடத்துல கொஞ்சம் சுகாதாரமாக நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து மேடம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அது எப்படி மேம் காய்கறி எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு எப்படி மாற்று உணவு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் மேம். குழந்தை வந்து அவங்க வீட்டு ஒரு குழந்தை எப்படி டிசைட் பண்ணும் இதை நம்ம சாப்பிட்றோமா இல்லையான்னா அப்சர்வ் பண்ணும். அவங்க வீட்டில் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாருமே காய் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த குழந்தை எடுத்துக்கும். இது வளரும் போதே நம்ம செய்கிற விதத்துலேருந்து எல்லாமே. ஓகே மேம். அவங்க வீட்டில் அவங்க கருவேப்பெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பார்க்கும், அந்த குழந்தையும் எடுத்து வைக்கும். நீலாம் அதை சாப்பிடுன்னு சொன்னால் கோட் பண்ணும். அவங்க சாப்பிடல, நீ கேட்கல, என்னை மட்டும் கேட்குறன்ற மாதிரி வரும். சில குழந்தை கேட்க செய்யாது, பட் அப்சர்வ் பண்ணும். ஸோ நம்ம பிள்ளைங்க இதை எல்லாமே அவாய்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணனா உண்டு. ஸோ இப்போ சில வீட்டில் பொரியலே கூட ஒரு வானல் ஃபுல்லாக செய்வாங்க, சில வீட்டில் பொரியலே இருக்காது, கிழங்கு வறுவல் தான் இருக்கும், வறுவல் ஜாஸ்தி இருக்கும், பொரியலே அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. சில வீட்டிலலாம் 2 பொரியல் செய்கிற வீடெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவு முறையில் அந்த குழந்தை பழக்கப்படுத்திட்டு வந்தாங்க, 2 பொரியல் கொடுக்குறாங்க, காய் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே அந்த வெறுப்புலாம் எதுவுமே இருக்காது. அது பார்ட் ஆஃப் தியர் லைஃப்ன்ற லைஃப் ஸ்டைலில் போயிடும். ஸோ அந்த குழந்தைக்கு காயெல்லாம் இல்லை, நீ பிளாண்டாக வெறும் ரசம் சாதம் வச்சேன்னா அது உத்து பார்க்கும், எந்த காயுமே எனக்கு வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கும். அதனால் ஃபஸ்ட் திங் வி ஹேவ் டு பிரிங் அபவுட் த சேஞ்ச், வி ஷுட் செட் அவர்செல்ஸ் அஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் தான் அது சாப்பிடும். சரி, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு ஒரு 5 வயசு குழந்தை இப்போ எதுவுமே நான் கொடுக்கறத சாப்பிடல, கீரைலாம் சாப்பிட மாட்றா, கூட்டெல்லாம் சாப்பிட மாட்றான்னா நம்ம என்ன பண்ணலான்னா கடைஞ்சி கொடுத்தா நிறையா குழந்தை கொஞ்சம் எடுத்துக்கும். கீரை சாதம் முழுசாக முருங்கைக்கீரைலாம் போட்டு கொடுத்தோம்னா இப்போல்லாம் 5 வயசில் சொல்ல ஆரம்பிக்குது இல்லையா, அவங்க சாய்ஸ்ன்னு ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுடுதுங்க, ஏதாவது வேடிக்கை காட்டி ஏமாற்றியாவது கொடுத்துட்றாங்க. அந்த 5 வயசு போது அவங்களோட சாய்ஸ்ன்னு வந்துடுது. அவங்களுக்கு தட்டில் போட்டு கொடுக்குற மாதிரி வரும்போது தே டென் டு டெல் தே ஹாவ் தியர் ஓன் ரைட்ஸ், பட் ஸ்டில் நம்ம எதிர்பார்த்த சத்து எல்லாம் உள்ளே போக மாட்டுது. ஸோ அந்த டைமில் இந்த முழுசாக கீரை தென்படுற மாதிரி இருந்ததுன்னா தென்படுற எல்லா பொருளும் எடுத்து வைப்பாங்க. வெங்காயம் பெருசாக இருந்தால் எடுத்து வை, தக்காளி பெரிய பீஸாக இருந்தால் எடுத்து வை, ஒன்றுமே இல்லை. அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டும் அந்த சாதம் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா
எல்லாத்தையும் மசிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். சிம்பிள். அது எல்லாத்தையும் மசிச்சிருங்க. எல்லாத்தையும் மசிச்சு கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ சாம்பாரில் பூசணிக்காய் எதுவும் சாப்பிட மாட்டா, பரங்கிக்காய் சாப்பிட மாட்டா, பரங்கிக்காய் மசிச்சிருங்க, மசிச்சுட்டு சாம்பார் வைங்க, கீரை கடைஞ்சிருங்க, அவ்வளோதான். அந்த ஐட்டத்தை மிக்ஸ் தேடி கையில் கிடைச்சாதானே சாப்பிடாம இருக்கும், கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் நம்மளுக்கு அந்த முருங்கைக்கீரை பொடியெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் அதுக்கான ஃபைபர் நம்ம கட் பண்ணிவிடுவோம், பட் அந்த முழுசாக அந்த இலையை எடுத்துக்கல நம்ம. பட் இருந்தாலும் அந்த கீரை சத்தாவது நம்மளுக்கு கிடைக்குன்ற போது இந்த டைமில் அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் வறுத்து நம்ம வீட்டில் பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் தானே கிடைக்குது, அதை வச்சுக்கலாம். அதை டாப் பண்ணிக்கலாம், நம்ம குழம்புல போட்டுக்கலாம், சட்னி மேலே தூவிக்கலாம். பிள்ளைங்களுக்கு அதோட இட்லி பொடியில் கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அளவுக்கு நம்மள அந்த கிரீன்ஸோட சத்தை கொஞ்சமாவது கொடுக்க முடியும். ஓகே மேம். ஸோ இந்த ஈட்டிங் ஹேபிட் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். ஈட்டிங் ஹேபிட் எங்கே எப்படி சொன்னாலும் நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு குழந்தை சொல்லுச்சுன்னா பெஸ்ட் ஈட்டிங் ஹேபிட். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மா கேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் நம்மள எல்லாராலையும் அந்த லெவல் ஆஃப் எக்ஸலன்சி பண்ண முடியாது. ஒர்க்கிங் மதர்ஸ் இருப்பாங்க, இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க, அப்போ தான் அவங்க வெளியில் போவாங்க. ஸோ ஈட்டிங் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும் போது என்ன தான் ஒரு வேளை வெளில சாப்பிட்டா மிச்ச வேலையாவது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹேபிட் கொண்டு வந்துடணும். பசங்களை கையை கழுவிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கணும். பாத்ரூம் போயிட்டு வந்தால் கையை கழுவிட்டு இருக்கிறது, அந்த பேசிக் ஹேபிட்ஸ் வச்சுக்கணும். காலையிலையும் நைட்டும் பல்லு விளக்கி சுகாதாரமாக இருக்கிறது, அந்த ஹேபிட் வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்க இருக்கும் போது தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி நம்ம சுகாதாரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கேரி மினிமம் திங்ஸ் வி கேன் கேரி. வாட்டர் பாட்டிலை எப்பயுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சு. ஏன்னா நிறைய பேர் வெளில போயிட்டு தொண்டை கட்டிக்கிச்சுன்றாங்க. பெரியவங்களுக்கு ஒத்துக்கும், கொஞ்சமாவது எதிர்ப்பு சக்தி இருக்கும். ரொம்ப சின்ன பசங்க வெளில போயிட்டு வந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிக் ஆகிடுறாங்க. தீஸ் திங்ஸ் வி கேன் அவாய்ட். முடிஞ்ச வரைக்கும் பேக்டு ஃபுட்டு நிறைய மதர்ஸ் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. பட் அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் குழந்தை கேட்குதுன்னா வாங்குற மாதிரி வாங்கிக்கணும். ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதான்லாம் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லை, வி ஹாவ் டு கிவ் தம். பட் அந்த சீசன் தகுந்த மாதிரி கொடுங்க. நல்ல மழை சீசனில் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதோ இல்லை கோல்டு கிளைமேட்டில், ஏன்னா அந்த ஸ்டாக்கும் மூவ் ஆகாது இல்லையா. ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக ஒரு சம்மரில் வைக்க ஸ்டாக் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே தீருதுன்ற போது ரேண்டமாக இருக்கும் போது அந்த டைம் நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெருசாக தொண்டை கட்டாது. நல்லா தெரியும், இப்போ நவம்பர் டிசம்பரில் மூவ்மெண்ட்டே இருக்காது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் எங்கேயுமே அவ்வளோ மூவ் ஆகாது அந்த கிளைமேட்டில். ஸோ அதனால் சீசன் தகுந்த மாதிரி வெளி ஃபுட்டு கொடுங்க, திட்டமாக கொடுங்க, சீசன் தகுந்த மாதிரி கொடுங்க. அவ்வளோ. ஸோ அப்படி கொடுக்காம இருக்க முடியாது குழந்தைங்க. அப்புறம் குழந்தைங்க சாப்பிட தானே ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே மேம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் ஹேபிட் அது எடுத்துக்கிறது, அது எவ்வளோ தூரம் எடுக்கலாம், ஸோ எந்த டைமிங்கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதான் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீமில் இப்போ தான் வாட்டர் பில் கொண்டு வந்துட்டாங்களே, சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். ஏன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் நிறைய பசங்க வச்சது வச்சபடியே வரும். அது குடிக்குதா இல்லையா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க கொண்டு போகிற அந்த 1 லிட்டர் வாட்டரை ஸ்கூல் முடியும் போது குடிச்சிட்டா போதும். ஓகே தட்ஸ் ஓகேண்ணா. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் இந்த ஸ்வீட், அப்புறம் இந்த ஃப்ரைடு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம்? கண்டிப்பாக அதெல்லாம் எல்லாமே அதுவும் ஒன் ஆஃப் த ஃபுட் இல்லைங்களா மேம் நம்ம எடுத்துக்கிறது? எப்படி கொடுக்கலான்னு கேட்குறீங்க. எப்படி கொடுக்கலாம்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ அதை அவங்க மாற்றி எப்படி வேறு இது மாதிரியாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள் மேம். அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் எப்பயுமே அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ் மோடில் இருப்போம் பெரியவங்களா. குழந்தைங்க அது வெளிப்படையாக கேட்கும், அதுதான் நல்லா இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படின்றது கேட்கும். பட் நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாங்கியும் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த குழந்தை எந்நேரமும் சிப்ஸ் சாப்பிட்றா, எந்நேரமும் சாக்லேட் கேட்குறா. அது யாருங்க அவளுக்கு வாங்கி கொடுத்தா? அவளே போய் வாங்கிட்டு வந்தாலான்னா இல்லைங்க நாங்கள் தாங்க வாங்கி கொடுத்தோம். அப்போ நீங்கள் தாங்க வாங்கி கொடுக்கறது நிறுத்தணும். பட் அதோட ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் என்னன்னா, எந்நேரம் பேக்கரி கேட்குறா, கூப்பிட்டு போக சொல்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா, இப்போ தான் நிறைய பெரிய பெரிய பழக்கடை கூட இருக்குது. நீங்கள் மாற்றி கூப்பிட்டு போனீங்கன்னா அவன் அங்கே இருக்கிறத ஏதாவது கேட்பாள்ல. ஸோ மெனி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் ஆர் தேர் இன் அவர் பிளேஸ். நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. அதாவது சாப்பிட பேக்கரியே போகாமலே பிள்ளைங்க வளர போகிறது கிடையாது. பட் வி கேன் ரெஸ்ட்ரிக்ட் இட். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இப்போ சாப்பிட்டோம்லாமா, இனிமேல் நம்ம 2 வீக்ஸ் கழிச்சு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி கொஞ்சம் புஷ் ஓவர் பண்ணி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு டெய்லி ஸ்கூல் முடிச்சு வந்தால் நான் இங்கே நின்று இந்த க்ரீமிலோட சாப்பிட்டுட்டு தான் வருவேன்னா நேச்சுரலாக வெயிட் கெயின் எல்லாமே வரும். நீங்கள் சொல்கிற இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை விட பெஸ்ட்டாக இன்றைக்கி வாங்கிட்ட இதோடு நீ 2 வீக்ஸ் கேட்கக்கூடாது. இப்போ அம்மா வீட்டில் என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்களோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு மோடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா
பெட்டராக இருக்கும். ஓகே மேம், அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ஆமாம், கொடுக்காமலே இருக்க முடியாது, பட் கொடுக்கும்போது நம்ம ஒரு கண்டிஷனாவது போடலாம்ல. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சிக் சொன்னாங்க, அந்த நிறைய வந்து ஸ்கூலில் இப்போது ஸ்கூல் மூலியமாகவே வந்து குழந்தைகளோட பசங்க இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே இன்ஃபெக்ஷன்லாம் பரவறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக சிக்னஸ் வரும். எப்போ பாரு வயிற்று வலின்னு குழந்தை சொல்லுது. ஸோ இப்போ இருக்க குழந்தைங்கள் வந்து நெஞ்சு வலி இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் குழந்தைகள் சொல்லும் போது நமக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்கும் மேம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட் மூலயமா எப்படி வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். பசங்களுக்கு வயிறு வலி ஃபுட்டில் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் இப்போது ஆக்சுவலாக ஸ்கூலில் டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கம்மா. 6 months ஒன்ஸ் இட் இஸ் தேர். எந்த ஸ்கூலில் கொடுக்குறத மாத்திரை குழந்தைய போட்டுக்கிட்டாலே நீங்கள் சொல்கிற அந்த பூச்சி ப்ராப்ளம் இட் வில் பி தேர். ஏன்னா அது ப்ரொஃபைலாக்சிஸாக ஷெட்யூல் படி தான் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க. யூ கேன் டேக் இட், பட் அட்லீஸ்ட் நோ தட் இட் இஸ் ரிக்வயர்ட். அது வாரம் ஸ்கூலில் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா அது முக்கியம்னா அது புரிஞ்சுக்கோங்க. இல்லை என் பிள்ளை அதை சாப்பிட மாட்றா, அது அவளுக்கு பிடிக்கல, மாத்திரை பெருசாக இருக்குன்னா அட்லீஸ்ட் நோ தட் இட் இஸ் ரிக்வயர்ட். அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் அப்போ வாங்கி தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஐதர் அதை அவள் சாப்பிட்றதா இருந்தால் வெல் அண்ட் குட், ஃபைன். பட் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் ரொட்டீனாக நம்ம ஷெட்யூலில் கவர்மெண்ட்டே கொடுக்கும் போது we have to follow it. That will be best for us. அதே மாதிரி சும்மா வயிறு வலி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும், ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மெனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை யூ கேன் கம் எனி டைம். அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக சொல்ல வரல. பட் ஃபுட்டுனால வயிறு வலினா மெஜாரிட்டி ஐ வில் டேக் இட் அவுட் சைட் ஃபுட் ஒன்லி. ஓகே, அதாவது அதோட இது என்னென்னா பராமரிப்பு, அதை எப்படி அவங்க செஞ்சாங்க. ஸோ அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இப்போ டைஃபாய்ட்ஸ் கூட நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ப்ரிஃபரபிளாக ஹோம் பேஸ் ஃபுட் அட்லீஸ்ட் ஃபார் less than 5 year சில்ட்ரனுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதையாவது அவங்க ஃபாலோ பண்ணோம்னா இது கொஞ்சம் கம்மியாகும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 12 வயது வரை குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளோட டவுட்டுக்கு மேடம் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேரண்ட்ஸ், அதுவும் யங் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னாலே வந்து மொபைல் வந்து கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது வந்து இந்த பேரண்டிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ முக்கியமாக சாப்பிடும்பொழுது அது என்ன சாப்பிட்றோன்னே தெரிய மாட்டுது. ஸோ அந்த டைமில் கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து எப்படி மேம், இந்த ப்ராக்டிஸ் வந்து எப்படி நம்ம அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இதனால் வருது, ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் மேம். யூஸ்வலாக இப்போது பேரண்ட்ஸ் வேறு ஏதோ ஒர்க் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க, இல்லை அவசரமாக சாப்பாடு கொடுத்துட்டா அம்மா வேலைக்கு போகணும், இல்லை அப்போ தான் வேலை முடிச்சு வந்திருப்பாங்க, இல்லை கேர்டேக்கர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்க தான் சாப்பாடு கொடுக்கணுன்ற போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் அது மெயின் ரீசன், அந்த மொபைல் அங்கே குழந்தை கைக்கு போகிறதுக்கு. ஸோ வென் தே குட் நாட் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம், அந்த குழந்தைக்கான டைமை கொடுத்து அந்த சாப்பாடை கொடுக்க முடியாததுனால தான் அந்த மொபைல் ஃபோன் வருது. ஸோ வி ஹாவ் டு ஃபஸ்ட் திங் கிரியேட் த டைம். புள்ள சாப்பாடு கொடுக்கணுன்ற போது போத் த பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அப் த பர்டன். ஒரே ஆள் எடுத்துக்கிட்டால் அது மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை அம்மா சாப்பாடு கொடுத்தா ஒரு வேளை அப்பா கொடுக்கணும். டிஃபன் கூட அப்பா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ தே ஹாவ் டு ஷேர் த பர்டன். வென் தே ஷேர் த பர்டன் தேல் ஹாவ் மோர் டைம். அப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. இன்னொன்று, குழந்தை இப்போ இந்த மொபைல் எடுக்கிறதுனால என்ன சாப்பிடுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தட் இஸ் கரெக்ட். ஏன்னா அந்த ஃபுட்டோட பேலட்டபிலிட்டி, அது என்னென்னலாம் டெக்ஸ்டரில் இருக்குது, அது ஒன்றும் காய்க்கு என்ன சுவை இருக்குது, குழம்புக்கு என்ன சுவை இருக்குது, எதுவுமே தெரியாமல் அது ஃபுல்லாக கண்ணெல்லாம் அந்த குழந்தை மொபைல்லே மூழ்கிட்டு எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி போகுது எதுவுமே தெரியாது, எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நீங்கள் திணிக்கலாம், உங்கள் எதுவுமே எதிர்ப்பு சொல்லாது, அந்த மாதிரி போகுது. அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வளர்ந்து அந்த சாய்ஸ் வரும்போது 5 yearsல வந்து எனக்கு கீரை வேண்டான்னு சொல்லுது. ஏன்னா ஒரு சுவையும் தனித்தனியாக சாப்பிட்டு அதை ரசிச்சு இருந்ததுன்னா அதை கேட்டு சாப்பிடுங்க குழந்தைங்க. நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சு கொடுக்குறோம். ஒரு டிஸ்ட்ராக்டிவ் மோடில் கொடுக்கறதுனால தான் ஒரு ஐட்டத்தோட சுவை தெரியாமல் அந்த குழந்தை போகுது. another thing how you can cut it down is, நம்ம மொபைலில் குழந்தை ரொம்ப அட்ராக்ட் ஆகிறது வந்து ஒன்று சவுண்டு, இன்னொன்று அந்த கலர்ஸ். அந்த குழந்தைங்க பார்க்குற அந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே அவங்க மெய் மருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காது. அப்போ அந்த குழந்தை கண்ணை பாருங்களா ரொம்ப அழகாக இருக்கும், துருத்துன்னு பார்ப்போம். அப்படியே ஒரு கலர் ஃப்ளாஷ் ஆகும்போது அந்த கண்ணு தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது அந்த மொபைல் அடிக்ஷன் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் மோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுங்க. அந்த கலர் பார்க்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்
டயட்டில் போட்டிங்கனாலே நிறைய நேரம் அந்த அடிக்ஷன் வந்து கட் ஆகுது, கம்மியாகும் நிச்சயமா. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இருக்காது. இது என்ன, ஆமாம், இது ஏதோ ஒன்று ஒரு பொம்மை வருது போது கொஞ்சம் அந்த மாதிரி மாறிடும், அந்த பிரைட்னஸ் இருக்காது. ஸோ யூ ரியலி வாண்ட் டு கட் டவுன். இது ரொம்ப பார்க்குறா, நான் சொன்னாலும் கோவப்படுது குழந்தை, எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஆல் ஸ்விட்ச் ஆஃப். அந்த மோடு இருக்குது. ஐயோ இந்த மொபைல் நல்லா இல்லைன்னு இன்னொருத்தவங்க மொபைல் போகும். குழந்தை கையில் எந்த மொபைல் வந்தாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம். ஓகே மேம். இப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றது, இம்யூனிட்டி பவர் வந்து எப்படிலாம் பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லுங்கள் மேம். நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்லேயுமே நிறையா இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபுட்ஸ் இருக்குமா. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற நம்ம பழங்கள் எல்லாமே அதுக்கு பொருந்தும். நம்ம ஊரில் கிடைக்கிற நெல்லிக்காயிலேருந்து ஆரஞ்சு, மொசாம்பிஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பழம் யூஸ்வலாகவே. ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்களா, மேடம் பழம் கொடுக்கலாமா, பழம் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது குழந்தைக்குன்னு. நான் யூஸ்வலாக சொல்கிறது ஒன்று தான், பழம் சாப்பிட்டாலே சளி பிடிக்குதுன்னு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பழக்கடையே இருக்காதுமா நம்ம ஊரில். ஸோ இட்ஸ் நாட் காரிலேட்டிங் தட், இட் இஸ் நாட் லைக் தட். நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ குழந்தை யூஸ்வலாக ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை ஏதாவது லைட் சளி வந்துட்டு தான் போதும். பட் டோன்ட் காரிலேட் இட் டு ஃப்ரூட்ஸ். அது ஏனோ தெரில, எப்பயுமே சளி பிடிச்சா அந்த பழம் அன்னைக்கு சாப்பிட்டா அதனால தான்ற மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து வீசிங் கூட நான் சில பசங்களுக்கு வரும்போது நான் பழத்தே நிறுத்திட்டேன்னுவாங்க. சொல்லுவேன், வீசிங் அவங்களுக்கு அந்த இன்டர்னலாக அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மினால தானமாக வருது. இப்போ நீங்கள் கொடுக்குற பழத்தையும் நிறுத்திட்டிங்கன்னா எல்லா நாளும் நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுக்க முடியும், நம்ம வைட்டமின் மிக்ஸாக குடிச்சிட்டே இருக்க முடியும். பட் தீஸ் ஒன்லி ப்ரொவைடட். நீங்கள் அந்த டைமில் தான் வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பப்ளிக். ஓகே மேம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலே இந்த இம்யூனிட்டி பூஸ்டப் வந்து இதுவாகிடும். நம்மளோட ஃப்ரூட்ஸு பெஸ்ட்டு. அதில் நம்ம ஊரோட அந்த வைட்டமின் சி ரிச் ஃபுட்டு, நம்மளோட ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், இது எல்லாமே சூப்பர் ஃபுட்ஸு. பப்பாளி பழம், கொய்யாப்பழம் அங்கே ஓரமாக நிறையா இருக்கும். நான் கடையில் போய் பெரிய காஸ்ட்லி பழமாக வாங்குவாங்க. மேடம் நான் இதை ட்ரை பண்ணேன். ஓகேம்மா ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பெஸ்ட்டு தானே மேடம்னுவாங்க. அந்த கொய்யாப்பழம் தான் பெஸ்ட்டு. அதில் தான் வந்து 3 மடங்கு உங்களுக்கு வைட்டமின் சி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிவி அளவுக்கு வாங்க முடியலன்னா கொய்யாப்பழம் கொடுங்க. அது ஒன்றும் மட்டமான பழம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் நிறையா இருக்குது, அதனால் அது அங்கே கொட்டி விற்கிறாங்க. நம்ம ஊரில் அதுக்கு மற்றது கம்மியாக விளையுது, அவ்வளோதான் வித்தியாசம். நான் ப்ளூபெர்ரி வாங்கினேன், இது வாங்கினேன். நம்ம ஊரில் இருக்கிறதுலே இருக்கும். அந்தந்த ஊரில் ஏற்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பழம் வளருதுமா, அதான் ஃபேக்ட். அவங்க ஊரில் அது வளருது, நம்ம ஊரில் அதுக்கான ஈக்குவலன்ட் பல இருக்குது. நம்ம ஊர் ஐட்டத்தில் நம்மளோட லோக்கல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் நம்மளோட சீதோஷ நிலைக்கு நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். யூ கேன் ஆல்சோ கிவ் ஃப்ரூட்ஸ் தவிர்த்து நம்மளோட மஞ்சப்பொடி போட்ட பாலும் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஃபுட். நம்ம முந்தைய சொன்ன அந்த முருங்கைக்கீரை பவுடர் கொடுக்கலாம், பருப்பு சாதம் கொடுக்கலாம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்து கொடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஜூஸஸ் அலாட். நம்ம நிறைய ஜூஸ் நான் போயிட்டு ஜூஸாக போட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டேன்னு வாங்க, தட் இஸ் கோயிங் டு பி கேலரி ரிச், நிறைய போகும். அப்போ ஃபைபர்லாம் கட் டவுன் ஆகுது. அதனால தான் நிறைய குழந்தைகள் மலச்சிக்கல் வேறு வரும். அதனால் நம்மளுக்கு அந்த நார் சத்தும் உடம்புல தேவை. அதனால் பழம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை முழுசாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் விட பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் என்னன்னா நல்ல தூக்கம். தூக்கத்தில் நம்ம உடம்பு அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கும். நல்ல தூக்கம், டைமுக்கு குழந்தைய தூங்க வைங்க. நீங்கள் வேலையை விட்டு 12-1 மணிக்கு வரீங்கன்றதுனால அப்போ நீங்கள் படுக்கிறதுனால குழந்தைக்கு தூக்கம் கட்டாக எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும். அதனால் குழந்தை அதுக்கான தூங்குகிற டைம் நல்லா கொடுங்க. அடிக்வேட் ஸ்லீப், குட் ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், ரொம்ப மெனக்கடாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஃபுட்ஸ் கொடுத்தோம்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். மேம், இப்போ பார்த்தோன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம், என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். நான்வெஜ் ஃபுட்ஸ் யூஸ்வலாக நம்ம 8 monthsலேயே ஆரம்பிச்சிருவோம். முட்டை மஞ்சக்கரு நம்ம ஜென்ரல் டயட்டில் நம்ம குழந்தைங்களை எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 8 monthsல வி ஸ்டார்ட் ஆஃப். வெவிச்ச முட்டை தான், மஞ்சக்கரு மட்டும் கொடுப்போம்.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்க குவான்டிட்டியாக அந்த ஃபுல் கரு கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு முடிச்சிடுறோம். அதில் எந்த அலர்ஜியும் வரலன்னா 9வது மாதத்தில் வெள்ளைக்கருவும் சேர்த்து கொடுப்போம். ஓகே மேம். ஸோ யூஸ்வலாக அந்த வெள்ளைக்கரு கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அது மடுக்குன்னு இருக்குது, குழந்தைக்கு முழுங்க முடியுமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும். ஸோ யூஸ்வலாக அந்த டைம் என்ன சொல்லுவோன்னா அந்த முட்டையை பொரிச்சிருங்கன்னு சொல்லுவோம் வானையில். ஓகே மேம். ஸோ பொரிச்சிட்டோம்னா அந்த வெள்ளைக்கரும் சாஃப்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ நம்ம கொடுக்கறதுக்கு டெலிவரி இன்னும் சிம்பிளாக இருக்கும். அதை வெவிச்ச முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு தொண்டையை அடைக்கணும்னு ஃபீல் பண்ணால் அப்போ இதை கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த 9-10 மந்த்ஸில் வந்து பியூரி மாதிரி கொடுக்கலாம். எப்படின்னா நம்ம இப்போ மட்டன் எடுக்கிறோம், இப்போ ஈரல், சுவரொட்டி அதெல்லாம் எடுக்கும் போது மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் போடலாம், எலும்பு இல்லாத பீஸ் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ரைஸு, ரசம் ஓகே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி பியூரி மாதிரி கொடுத்தோம்னா ஸோ அதில் உங்களோட அந்த மீட் போர்ஷனும் கவர் ஆகிடும், அடைக்காது, உங்களுக்கு ரைஸும் வந்துடும், ரசம் கொஞ்சம் ஜீரணத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான்வெஜ் கொடுக்குற அன்றைக்கி நம்ம எக்கு கொடுக்காம விட்டுடலாம். ஸோ அதை யூஸ்வலாக மதிய நேரத்தில் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வாரம் வாரம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டில் நம்ம சமைக்கிற சாப்பாட்டிலேருந்து எடுத்து குழந்தைக்கான ஸ்பெஷல் மீல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ டில் த டைம் நம்ம ரசம் மம்மு மாதிரி கொடுத்துட்ருக்கும் போது கடித்து சாப்பிட முடியும்னா நம்ம அந்த சாஃப்டான பீசஸ், ஈரல் அந்த மாதிரி எலும்பு இல்லாத பீசஸை குழந்தைக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அந்த போன் மேரோ இட் இஸ் வெரி குட் ஃபார் சில்ட்ரன். ஓகே மேம். ஸோ இப்போ 12 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பெண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு உடல் வளர்ச்சியும் வந்து மாறுதல்லாம் இருக்கும் இல்லைங்களா மேம்? ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். ப்ரோட்டீன் தாம்மா அவங்க பேசிஸ். அப்போ அவங்க கொடுக்குற அந்த உளுந்தங்கஞ்சியோட பேசிஸே ஹெவி ப்ரோட்டீன் லோடு ஏற்றுறது தான் மெயினாக. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு ப்ரோட்டீன் பெஸ்ட்டு. இப்போ தான் ஃபுல்லாக நான்வெஜ்ஜில் நிற்கிறாங்க பசங்க, டெய்லி சாப்பிட்ற பசங்களாம் இருக்குது. ஸோ ஐ வுடன்ட் என்கரேஜ் நான்வெஜ் டு தட் எக்ஸ்டென்ட். வீக்லி 1 to 2 தட் இஸ் ஃபைன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு தடவை நம்ம சிக்கன் மட்டன் மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு தடவை ஃபிஷ்க்கு போகணும். ஓகே. ஃபிஷ் இஸ் அ குட் ப்ரோட்டீன். ஃபிஷ் எடுத்துக்கணும். ஃபிஷ் நம்ம ஊரில் கிடைக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ தே கேன் ஸ்பிளிட் இட் அப் தட் வே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத அந்த வெயிட் கெயின் ரொம்ப இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 12 வயசு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இட் இஸ் தியர் சாய்ஸ். நிறைய பேர் நான் நாட்டுக்கோழியே கொடுப்பேன், நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க. தியர் சாய்ஸ். இஃப் இட் இஸ் அவைலபிள் டு தெம், அவங்களால அதை வாங்கிக்க முடியுது, செய்ய முடியுதுன்னா தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் ப்ரோட்டீன் ரிச்சுன்ற போது நம்ம நிறைய பருப்பு அப்போ சேர்த்துக்கணும் அந்த பசங்களுக்கு. வெல்லம், பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிற டைம் இது. அவங்க சொல்கிற அந்த களி சேர்த்துக்கிறது, சத்துமா கஞ்சியும் கொடுக்கலாம். நீ சொல்கிற அந்த 12 வயசு ஒரு அம்மா கேட்டாங்க இல்லையா கலான்னு அவங்க. ஸோ அவங்க சைல்டுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா சத்துமா கஞ்சி. ஸோ அந்த டைம் க்ரோயிங் ஸ்டேஜில் எதுவுமே என்னால் மெனக்கடை ரொம்ப பண்ண முடியல, என்ன டைம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெஸ்ட் ஃபார் தெம். ஓகே மேம். மேம் ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேம். நிகழ்ச்சி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன மேம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ஃபுட்டை வந்து சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் லைஃப் லாங் அதை ஃபாலோ பண்ணும். அதனால் பேரண்ட்ஸு வி ஷுட் செட் அவர் செல்ஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதை அப்சர்வ் பண்ணி தான் குழந்தை வளரப்போகுது. ஸோ ஹெல்த்தியாக கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு கொடுங்க. அப்பப்போ வெளியில் கூப்பிட்டு போகலாம். வெளில போகும்போது அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோன்னா அதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு பார்த்துக்கிட்டோம். குழந்தைய பொறுத்த வரைக்கும் மதியம் நைட்டு சாதம் கொடுங்க, காலைல மட்டும் டிஃபன் கொடுங்க, ஏதாவது ஒரு பழம் டெய்லி கொடுங்க. ஓகே மேம். அதை நம்ம ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, கொய்யா பழமாக இருந்தாலும் சரி, பப்பாளி பழமாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் தான் டெய்லி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் அவர் பிளேஸ் வி கேன் கிவ் 1 fruit per day. ஜூஸ் கிடையாது கண்டிப்பாக. இதை கொடுத்துட்டாலே நம்மளுக்கான ஃபைபர் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். தென் the children will be healthy. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களுக்கு நிறைய தெளிவான விளக்கம் வந்து இந்த நம்ம ஷோ மூலியமாக கிடைச்சிருக்கோம் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.